ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கைடெக் நெட்வொர்க்கில் என்ன பார்க்க போகிறோம்னா டம்ப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வேண்டிய ஒரு ஆப். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோவா இல்லை ஒரு வீடியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைல் ஆப்ஸ் நீங்கள் சப்போஸ் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டம்ப்ஸ்டர் ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டம்ப்ஸ்டர் ஆப் எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, முதல்ல நீங்கள் இப்போ ஒரு வீடியோஸ் இப்போ டெலீட் பண்ணிட்டீங்க, அது வந்து அந்த டம்ப்ஸ்டர் ஆப் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த வீடியோ வந்து உங்கள் கேலரிக்கு போயிடும். இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டம்ப்ஸ்டர்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஆப் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் தீம்ஸ் செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். தீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் எந்த தீம்ஸ் வேணுமோ இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தீம் வந்துடுச்சா? இப்போ எப்படி ஒரு ஃபைலை டெலீட் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். முதல்ல நீங்கள் கேலரியில் இந்த வீடியோவை டெலீட் பண்ணுறேன். டெலீட் கொடுத்தாச்சு. இப்போ கேலரியில் அந்த வீடியோ இல்லை. இப்போ நம்ம டம்ப்ஸ்டர் அப்படிங்கிற ஆப்புக்கு போவோம். இப்போ அந்த வீடியோ டம்ப்ஸ்டர் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற பட்டன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அந்த வீடியோ இந்த ஆப்பில் டம்ப்ஸ்டர் அப்படிங்கிற ஆப்பில் இருந்து போய் நம்ம கேலரிக்கு வந்துடும். வந்துடுச்சா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டம்ப்ஸ்டர் அப்படிங்கிற ஆப். இது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய ஒரு ஆப். இந்த ஆப்பை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முதல்ல க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆட்டோ க்ளீன் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாக் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆனில் இருக்கணும், மிச்சம் எல்லாம் ஆஃபில் இருக்கணும். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.